ஒரு எலுமிச்சம்பழம் போதுமா இல்ல 2 3 வேணுமா? ஒண்ணு போதும்க்கா, சோறு கலர்றதுக்கு தானே. சோறு கலர்ற ஒரு 2 வாங்கிட்டு போறது. நல்லா புளிஞ்சு விட்டு செஞ்சா தானே நல்லா இருக்கும் புளிப்பா. நீங்க வேறம்மா, நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிடுதுகளா? கொஞ்சோண்டு புளிப்பு இருந்தா போதும், ஐயோ புளிப்பு 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 அள்ளி கொட்டிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாழ் கத்த ஆரம்பிச்சிருங்க. அதனாலயே நம்ம புளிப்பு சாப்பிட்றதே விட்டாச்சு. என் வீட்டால புளிக்குழம்பே வைக்கிறது இல்லம்மா. ஷோ, காத்தே வந்து தொலைய மாட்டேங்குதே. என்னடா இது, மரத்தெல்லாம் வெட்டாதீங்கடான்னு சொன்னா கேட்குறானுங்களா? சுத்தி 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 எல்லாத்தையும் பொட்டை கடை வெட்டி தள்ளி விட்டாங்க. இப்ப காத்தும் வரல, ஒரு வெங்காயமும் வரல. மனுஷ மக்கள் இருக்கிறதா இல்ல, போய் சாவறதானே தெரியலையே. அம்மா இந்த வெயில் என்னைக்கு தான் முடியும்னு தெரியலையே. குளிர்காலம் வந்தா எப்படா வெயில் காலம் வரும்னு இருக்குது. மழை காலம் வந்தா எப்படா வெயில் காலம் வரும்னு இருக்கு. வெயில் காலம் வந்தா ஏன்டா வந்துச்சுன்னு இருக்குது. சப்பா எத்தனை தடவை தான் குளிக்கிறது? ஏன் மட்டக்காரியே, ஒரு சூஸ் ஒன்று வந்தவள நின்றுகிட்டு இருக்காங்கல்ல, வந்தவனே எடுத்து நீட்டு வாங்களா, ஒரு 5 நிமிஷம் நில்லு. என்னாடி மொட்டைக்காரியே, வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கே. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, இவ பெரிய ஷாப்பிங் மால் வச்சிருக்கிறா. அப்படியே கூட்டம் வந்து கூடுது. இருக்கிற 4 பேர் தான் வராங்க. அதுலயும் ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வரமாட்டாங்க. பேசுற அப்பதான் பேச்சு. ஒரு கலர் எடுத்துக்குறிய. இந்தாம்மா எலுமிச்சம்பழம். எத்தனை ரூபாமா எலுமிச்சம்பழம்? 15 ரூபாமா. அடியாத்தி 15 ரூபாயா? ஏம்மா இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் தான் வாங்குறேன். 100 எலுமிச்சம்பழம் ஒன்றும் வாங்கல. ஒரு எலுமிச்சம்பழத்துக்கான காசு சொல்லு. ஏம்மா வெயில் காலன்றதுனால விலைவாசி ஏறி போச்சுமா. அது ஏறது இருக்கட்டும், இந்த எலுமிச்சம்பழம் வீட்டு பின்னாடி தானே பறிச்சுட்டு வந்து வைக்கிற. 15 ரூபா கேட்குற. நெசமா விலை ஏறிடுச்சுமா. போன வாரம் பக்கத்து ஊர்ல இருந்து என் புருஷன் வாங்கிட்டு வந்தாரு. எலுமிச்சம்பழம் வெறும் 5 ரூபான்னு சொன்னாங்க. நீ என்னம்மா இவ்வளவு விலை சொல்ற? இப்படி ஊருப்பட்ட விலை வச்சு விற்கிறதுனாலதான் இவளுக்கு கடையில எல்லாம் எதையுமே வாங்கக்கூடாது. வாங்கினாலும் இப்படித்தான், நம்ம சொத்தையே எழுதி வச்சுட்டு போகணும். பாதி கிறுக்கி கொஞ்ச நேரத்துல கடைக்கு வெடி வச்சிருவா போல இருக்கே. ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு தானே வந்த, குடிச்சுட்டு கிளம்பி இங்க இருந்து. இதை முதல்ல கொடுக்க வேண்டியதானே. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கிளம்ப வேண்டியதை கிளம்புவான். ஓவரா பிக்கப் பண்ண அப்புறம் நாங்களும் பண்ண செய்வோம்ல. அடியே நானே இந்த கடையை வச்சு தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வாய முடிக்கிட்டு ஓரமா உக்காந்து குத்த வச்சு உக்காந்து குடிச்சுட்டு போடியே. இந்த பயம் இருக்கணும். முனியம்மானா யாரு? கொக்கா? நீ கொக்கு இல்ல, ஆந்த. போய் உக்காரு. ஒரு ஜூஸ் குடிக்க வரவங்களுக்கு ஒரு சேர் ஈரு போடணும். சேர் தானே வெளிநாட்டுல செய்ய சொல்லி இருக்கேன். வரட்டும், வந்தோடனையும் நல்லா உட்கார வச்சு உன்னை படுக்க வச்சு ஜூஸை ஊத்துறேன். நீ அங்க பேசிட்டு இருக்கிறது இருக்கட்டும். இதுக்கு எலுமிச்சம்பழம் எவ்வளோன்னு சொல்லு. ஐயோ அம்மா, விலை குறைக்க முடியாதுமா, விலை ஏறி போச்சுமா. இங்க பாருங்க, எனக்கு 5 ரூபானா கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். சப்பா சரி, ஒரு 10 ரூபானா பரவாயில்லம்மா. அங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் சின்னதுமா, இது பெரிய எலுமிச்சம்பழம் இல்ல. எனக்கு 5 ரூபானா கொடுங்க. சரிம்மா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 10 ரூபாய் எடுத்துட்டு போமா. 10 ரூபாயா? டபுள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ? வெளியில விலைவாசி என்னன்னு தெரியுமா தெரியாதா? அங்கெல்லாம் போய் பாரு. இத்தினோண்டு புழுக்க சைத்துல என் பையன் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தான். எத்தனை ரூபான்னு கேட்கறான்? 20 ரூபான்னு சொல்றான். இவ இவ்வளவு பெரிய எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருக்கா. 10 ரூபாய்க்கு சந்தோஷம் வாங்கிட்டு போவியா? கடனுக்கு எழுதிக்கோங்க, அப்புறமேட்டுக்கு வரும்போது அடி பாவி, இன்ன வரைக்கும் காசுக்கு வாங்குற மாதிரியே இல்ல பேசுன. கடன் சொல்றதுக்கு தான் இந்த அளவு காட்டம் கட்டினாலா? நம்மளுக்குன்னே எங்க இருந்து தான் கிளம்பி வாராளுகனே தெரிய மாட்டேங்குது. வயிற்றுல கொட்டிக்கணும்னே அங்க இருந்து கிளம்பி ஒரு அழுக போல. அப்புறம் அக்கா, என்ன சூசு வேணுமா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட காசு இல்ல. அந்த மொட்டைக்காரி வேணும், பிரியா கொடுப்பா, வாங்கி குடி. யாருக்கும் எனக்கு அவன் சூசு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேத்து என்னது அத்தான், உங்க பெரிய வீட்டுக்காரவங்க என்னவா நேற்று தண்ணி பிடிக்க வந்தாங்க. அப்ப இருந்து சொன்னாங்க, எங்க பிள்ளைய பெரிய தலைவர் வீட்டுக்கு தான் கட்டி கொடுக்குறோம், அவங்க வீட்டுல தான் பொண்ணு கேட்டாங்க, அப்படி இப்படின்னு எங்க கிட்ட சொன்னாங்க. ஆமாமா உண்மைதான். அதுக்கு என்னப்ப? அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்களும் என்கிட்ட பொண்ணு கேட்கறாங்க, அதுதான் நாங்க கட்டி கொடுக்குறோம். நாங்க கடைசியில பார்த்தா அவங்க காலில எல்லாம் விழுந்துல பொண்ணை கட்டி கொடுக்குறாங்களாமா. நான் எதுவும் பழக்கமா இல்ல வீட்டுல எதுவும் பார்த்ததான்னு கேட்டோம். என் பிள்ளைங்களெல்லாம் அப்படியெல்லாம் வளர்க்கலன்னு சொல்லி 2 பேரும் பழக்கமா இருந்தா கல்யாணம் பண்ணுவாங்க போல இருக்கு. நேற்று எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க போல, அது பார்த்துருச்சு போல இருக்கு. வந்தோடனே இது பைப்ல அத்தனை சாதிசனம் இருக்கு, கொஞ்சம் கூட யோசிக்கல. கூப்பிட்டு வச்சு மான மரியாதை வாங்கி பிடிச்சி ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடிடுச்சு. தண்ணி கூட பிடிக்கல. சரி என்ன சரின்றா? என்னைக்கு எரியற தீயில கொழுந்து விட்டு எரியட்டுன்னு பெட்ரோல் டீசல் எல்லாம் கலந்து விட்டு ஊத்துவா. இன்னைக்கு ஒன்னும் பேசாம வாய மூட்டிக்கிட்டு குடிக்கிறாளே, இவ அம்பிட்டு நல்லவெல்லாம் கிடையாது.
தெரியுமா தெரியாதா? நம்ம யாரு விஷயத்துலயும் தலையிடுறது இல்ல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடுறது. ஏக்கா நீ எலுமிச்சம்பழம் தானே வாங்க வந்த, இல்ல யார் வீட்டுக்காவது சூனிய வைக்க வந்தியா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? எலுமிச்சம்பழம் சோறு கிண்ட தானே வந்த, போய் உன் வீட்டுல கிண்டு, எங்க வீட்டுல கிண்டாம போ 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 போய்கிட்டு நடைய கட்டு. என்னங்கடி இது இப்படி எல்லாம் மாறுவாங்க? நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, நம்ம பாட்டுக்கு போய் நம்ம சோழிய பார்ப்போம். அடியே அடுத்த தடவை வரும்போதெல்லாம் அந்த வெளியே இருக்க கலர்லாம் எடுத்து கொடுக்காத, பிரிட்ஜுக்குள்ள இருந்து வச்சு இந்த கலர் எடுத்து கொடு. அப்பதான் தொண்டைக்குள்ள சும்மா ஜில்லுன்னு ஏறும், இல்லன்னு வை ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். என்னடி என்னைக்குமே அவளை கண்டாலே உனக்கு பிடிக்காது, அந்த சாந்தாவை பத்தி கழி ஊத்திக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீ வாயே திறக்க மாட்டேங்கிற. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு தான். என்னடி இப்படி சொல்றவ? போக போக தெரியும் இந்த முனியம்மா யாருன்னு உனக்கு புரியும், ஏன் மொட்டைக்காரி முனியம்மா யாருன்னு உனக்கு புரியும். அடியே சாண்டா, இதுதாண்டி ஆரம்பம். இனிமே உன் வீட்டுல அட்டமெல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஐயோ ஐயோ, கொகை ஒண்ணு வாங்கிட்ட சிக்கல, நீதான் கொகையில சிக்கி இருக்க. எலி கொஞ்சம் மாதிரி உன்னை பொறிச்சு திங்க போறேங்கடியோ. ஏன் நீ அண்ணகிட்ட கேட்டீங்களா? வேலைக்கு கேட்டேன். என்ன சொன்ன அப்படி? நான் கூட முதல்ல பயந்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ இவர்கிட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறோமே திட்டுவாரோ அப்படி இப்படி நினச்சேன். ஆனால் அவர் எதுவும் சொல்லலை. உங்களுக்கும் கையில் 15 இருக்கணும், அப்படி தானே உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், சரி வேலைக்கு தானே போகிறீங்க போங்கன்னாரு. அம்பிட்டுதான் என்னைக்குமே வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அங்கே இங்கேன்னு போனோம்னா அவங்கள்ட்ட சொல்லாமல் வீட்டில் பின்னாடி பிரச்சனை சொல்லிட்டோன்னா எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதுதாங்க நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு. சரி அப்போ நான் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு வந்துடட்டுமா? பையன் அடுத்த மாதத்தில் நம்ம ஸ்கூல் சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறம் அவன் காலையில் போனான்னா சாயங்காலம் தான் வருவான். அதனால் நீங்கள் காலையிலையும் சாயங்காலமே இருக்கிற வேலை மாதிரி பாருங்கள். ஏன்னா சாயங்கால நேரத்தில் பையன் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வீட்டில் இருக்கணும். ஏன்னா நம்மளும் இல்லைன்னா பையன் பொக்குன்னு போயிடுவான் அப்படின்னாரு. அதனால் இப்போதைக்கு பையன் வீட்டில் இருக்க வரைக்கும் வேலை வெட்டிக்கெல்லாம் ஒன்றும் போவேன்னா அவங்க பள்ளிக்கூடம் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் பிள்ளைய பார்க்க வைக்க முடியாதுன்னு. என்னக்கா நீங்கள் அதெல்லாம் பிள்ளைய பார்க்கலாம் வைக்கலாம். நானும் அங்கே வேலை செய்கிற இடத்துக்கு தான் என் பையனை கூட்டிக்கிட்டு போவேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, என்னையெல்லாம் யாரும் என் பையனெல்லாம் வளர்த்து விட்டா எங்கள் வீட்லேயும் எந்த ஆதரவும் கிடையாது, அவர் வீட்லேயும் எந்த ஆதரவும் கிடையாது. பிள்ளைய நானே தான் வளர்ப்பேன். இந்த மனுஷனும் வேலை வெட்டிக்கு போக மாட்டேது. குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கனாலும் அவர் பார்த்துக்க மாட்டார். அழு நான் அழுவான்னு சொல்லிட்டு நானே தான் இந்த இடுப்பில் துணியை கட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போவேன், கூட்டிக்கிட்டு வருவேன். அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் திங்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து என் பையனை பார்த்துக்குவாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூங்க வச்சு கூட்டிக்கிட்டு வருவேன். சரி சரி, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கூட்டிக்கிட்டு வாங்க போவோம். சரி அப்போ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரிக்கா, அப்போ நாளையிலேருந்து போய்க்கலாம். சரி. 2 வீட்டில் பசங்களை பார்த்துக்கணும் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் லீவு விட்டாங்க, வீட்டிலே இருக்கிறதுனால அந்த பசங்க விளையாடுறதுக்கு அப்புறம் அங்கே இங்கேன்னு போவாங்க வருவாங்க. வீட்டில் நாங்களாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வாங்க பார்த்துக்கலாம். சாமி, அப்பா சொல்லுங்கப்பா. புத்துப்பட்டியில ஏதோ பஞ்சாயத்தாயா, நான் அங்கே போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தோட்டத்தை பார்த்துக்க. அங்கிட்டு தென்னங்கனுக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்க. ஆள் இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். எங்கேயும் போவாத, பக்கத்துல இருந்து பார்த்துக்க. எங்கேயும் போலப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. சரியா? மதியானம் சாப்பாடு வேணும்னா அம்மா ஃபோன் போட்டு சொல்லு, அங்க இருந்து கொண்டு வந்துருவாங்க. சரியா? சரிங்கப்பா. சரி வரேன். போயிட்டு வாங்கப்பா. ஐயோ நான் கிளம்பிட்டேயா, கொஞ்சம் அப்படியே எங்க தோட்டம் வரைக்கும் வாங்க, அப்படியே போயிடலாம். சரி சரி, வாங்க வாங்க வாங்க. பார்த்து வேலை பார்த்துட்டு அம்மாட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. சரிப்பா. தண்ணி வேற இல்ல, தாகமா இருக்கு. நேத்து வேற அவ திட்டுன திட்டுல தண்ணியை வேற பிடிக்காம வந்துட்டோம். இந்த சிறுக்கி கிட்ட போய் தண்ணியை எடுத்துட்டு வாடினா இவ அங்க இங்கன்னு ஊரை சுத்த போயிட்டானா அது வேற பிரச்சனை. அப்புறம் அவ எங்க ஏதுன்னு கூட பார்க்க மாட்டா, வச்சு கழுவி ஊத்துவா. அவ எங்கேயும் போகாம வீட்டோட இருக்காளே, அதுவே போதும். நம்மளே போயிட்டு தண்ணியை எடுத்துட்டு வருவோம். தாகமா இருக்குது. எப்படியும் பகல் நேரத்துல வெயிலுக்கு அதுக்கு யாரும் வெளியே வரமாட்டாங்க. நம்ம போய் எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியதான். அம்மா,
ஐயோ இது என்னது இவர் வந்திருக்கா அப்படி வாங்கப்பா வாங்க. ஏமா லோன் காசு குழுவுல கொடுக்க வேண்டியதானே? குழுவுல கொடுக்கமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது அது இல்லைங்க, பையனை மருமகளும் ஊருக்கு வேலைக்கு போயிருக்காங்க, இன்னும் அவங்க காசு எதுவும் கொடுக்கல. அதான் சரி ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். ஏமா குழு பணம்லாம் அப்பப்போ கட்டணும், இல்லைன்னு வைங்க ஃபைனு போட்டு கட்டுற மாதிரி ஆயிடும். தெரியுங்கப்பா, எப்பயும் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம். இந்த மாதம் கொஞ்சம் அவங்க வெளியே போயிருக்கிறதுனால தான்ப்பா அப்படி. எப்படியும் சனிக்கிழமை நைட்டெல்லாம் வந்துடுவாங்கய்யா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவோம். இங்கே பாருங்கம்மா, அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு இதுக்கோசரம் நான் அடுத்த நாள்லாம் வர முடியாது. எங்களுக்கு நாங்கள் போய் கணக்கு காட்டணும், இல்லைன்னா அது பிரச்சனையாகும். எனக்கு வந்துட்டு என்னென்னா, நான் வந்து நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லுவேன், ஆனால் நாளைக்கு பின்ன நீங்கள் வந்துட்டு லோன் முடிக்கும் போது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கப்பா, கையில் காசு இல்லைப்பா. இங்கே பாருங்க, எனக்கு வேலை கிடக்குதுமா, கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, இல்லாமையே இருக்கும். ஒரு 2000 ரூபாய் இல்லைங்களா? இருந்தா கொடுக்க போகிறோம்பா. இல்லைப்பா இங்கே பாருங்கம்மா, ஃபோன் பண்ணியாவது யார்கிட்டே கேளுங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் கூட வாங்கி கொடுங்க. நாளைக்கு நீங்கள் தான் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்கப்பா, சரி இருங்க, என் பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன இதுன்னு கேட்டுக்கிறேன். பையன் சொன்னேன், காசு இருந்தால் கொடுத்துட்டு போடா, இங்கே கடைக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு வாயை மூடிக்கிட்டே போயிட்டான். இப்போ நான் என்னென்ன பதில் சொல்கிறது? நேற்று வந்து அவன் 2000 ரூபாய் கேட்டான் பால் காசு, அந்த சிறுக்கி கொடுத்துட்டாவது போயிருக்கலாம், அவனும் கொடுக்கல, இவனும் கையில் கொடுக்கல. இப்போ சீட்டு காசுக்கு என்ன பண்ணுறது? இந்த சீட்டை வாங்கி என்ன நம்மளா செலவு பண்ணான்? அவள் வீட்டுக்கு தானே நகை போட்டா. இப்போ நம்ம போட்டு என்ன பண்ணிட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. உடனே கொடுன்னா நான் எங்கேருந்து கொடுக்கறது? ஹலோ, என்ன சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலை முடிச்சுட்டு கூப்பிட போறேன். எதுக்கு நொய்யி நடிச்சுக்கிட்டே இருக்க? ஏண்டா இங்க கடங்கார வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு காசு கொடுன்னு கழுத்து மேல கையை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இப்படி இருக்கிற? யாரு வந்தாருக்கா? அதான் லோன் காசு வாங்கி அதான் அந்த முனியம்மா வீட்டுக்கு நகைச்சி இருந்துச்சிங்கல்ல, இப்ப அந்த பையன் வந்து நின்னுக்கிட்டு எனக்கு உடனே கொடுங்க, இல்லைன்னா பையனுக்கு போட்டுருவான் அப்படி இப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுறா. அன்னைக்கு போகும்போதே சொன்னேன், ஏன்டா லோன்காரன் வருவான், காசு கட்டணும் வைக்கணும், கொடுங்கடானத்துக்கு நாங்கள் போய் போட்டு விட்றோன்னு சொல்லிட்டு போனேன். காசு இல்லைன்னு போட்டாவது விடணுமா இல்லையா? நான் எடுத்தாவது கொடுத்துருப்பேல. இப்போ அந்த பையன் வம்படியாக நிற்கிறான், நான் என்ன பண்ணட்டும்? நேற்று பால் காசும் கொடுக்கல, உன் பொண்டாட்டி அப்பப்போ பால் வாங்குற காசு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கொடுக்கல. இப்போ நான் எல்லாத்துக்கிட்ட டெய்லியும் பதில் சொல்ல முடியுமாடா? நேற்று 2000 கேட்டு அவன் வந்து நிற்கிறான், இன்னைக்கு 2000 கேட்டு இவன் வந்து நிற்கிறான். என்னமா பேசிக்கிட்டு இருக்க? காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? நான் என்ன வேணும்னு வெட்டி தண்ட செலவா பண்ணிட்டு வந்தேன். 7200 ரூபாய் வாங்கிட்டு வண்டிக்கு 4000 ஆகி போச்சு. உன் கையிலேயே அது செலவுக்கு கொடுத்துட்டு தானே வந்தேன். இருக்கிறத கொடுக்க வேண்டியதானே? வச்சிருந்தா கொடுக்க மாட்டாங்களா? அது அதுக்கு செலவு கரெக்டா இருந்துச்சு. இப்ப என்னமா பண்ண சொல்ற? ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வருவேன்ல, அப்ப கொடுத்துறேன்னு சொல்லு. இவர் பையனை போட்டு கட்டுவாங்களாமாடா? சொன்னா கேளுடா, லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காம ஏதாவது ஏற்பாடு பண்ணி போட்டு விடு. ஏமா நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த இடத்துல 3வது மாடியில நின்னுகிட்டு இருக்கேன். என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்ப எப்படி நான் போட முடியும்? அந்த பையன் வம்படியா வந்து நின்னுகிட்டு இருக்கான்டா, நான் என்னடா பண்ணட்டும்? தம்பிட்டு போன கொடு. தம்பி உங்ககிட்ட பேசணுமாயா? கொஞ்சம் பேசுங்க. ஹலோ ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எப்பயும் லோன் காசை நம்மளோட கரெக்டா கொடுத்துருவோம். இந்த தடவை நாங்க ஊருக்கு வந்துட்டோங்களா வேலை செய்யறதுக்கு, அதனாலதான் அம்மா கையில 10 காசு கொடுக்காம வந்துட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த வாரம் வந்துருவேங்க. வந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை நானே வந்து பேங்க்ல கட்டிடுறேங்க. சார் இங்க பாருங்க, அந்தந்த நாளைக்கு எடுத்துட்டு போனாதான் உங்களுக்கு வந்து ஃபைன் போட மாட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் மேல ஃபைன் ஏறும். அதுக்கு தான் சொல்றேன், ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இல்லைங்க சார், இப்போ சுத்தமா கையில காசு இல்லைங்க. இந்த சனிக்கிழமை சாயங்காலம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஏங்க இப்போ நீங்கள் லோன் தரலன்னு நான் போய் எழுதுனேன்னு வைங்களேன், உங்களுக்கு இது ஒரு பிளாக் மார்க் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் எங்கிட்டாவது லோன் வாங்க போனாலும் நீங்கள் இவங்க டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, சரி வேற எங்கேயுமே லோன் கிடைக்காதபடி ஆயிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஓ அப்படிங்களா சார்? சரிங்க சார், நான் இங்கே வேலை செய்கிற இடத்துல சொல்கிறேன். உங்கள் நம்பருக்கு நான் வேணா காசு போட்டு விட்டுங்களா? சரிங்க, நான் வேணா இப்போதைக்கு என்னோட அமௌண்ட்டை வச்சு நான் கட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு விடுங்க, சரிங்களா? சரிங்க சார். நான் எப்படியும் உங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு கீழே இறங்குவேங்க, அப்போ உங்களுக்கு வந்து மாற்றி விட்டுறேங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வேணும்லாம் பண்ணலைங்க. இங்கே மேலே 3வது மாடியில் அந்த இடத்துல நின்று பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. நான் மாற்றி விட்டுறேங்க. என்னங்கய்யா பையன் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன். இனிமேலாவது லோன் காசு கரெக்டாக எடுத்து வைங்க, சரியா? சரிங்கப்பா, சரி. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்று சொன்னா அப்படி இருக்காங்க. கையில் 10 காசு கொடுத்துட்டு போகிறதில்ல, லோன் கட்டணும் எல்லாம் வாங்கி வச்சாங்களேன்றது தெரியாது. என்ன இதோ போ, நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. ஒரு காலத்தில் இங்கே வேலை செய்யும்போது கூட 650 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது கூட இந்தாம்மான்னு கையில் கொடுத்தான். இன்னைக்கு 1200 ரூபா சம்பளம் வாங்குறான்,
ஆனா குடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எல்லாம் காசு பணம் வந்தா சொந்த பந்தெல்லாம் பாவக்கா மாதிரி கசக்கத்தானே செய்யுது. 4 பணம் காசு பார்த்துட்டாங்கனாலே மனுஷ மக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சும்மாவா சொன்னாங்க? சப்பா நானும் என்னதான் பண்றது? கேட்டா சம்பளம் தருவாங்களா என்னன்னு தெரியல. இந்த வாரத்தில் தான் 3 நாள் வேலை செஞ்சுட்டோம்ல, 2 நாள் சம்பளத்தை போட்டு விடுறீங்களான்னு கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மச்சாங்கிட்ட எதுவும் கேட்டு மாற்றி விடுவோம். இல்லைன்னா அது வேற ஒரு பிரச்சனையாயிரும். ஊர்லயே இருந்தால் கூட யார்கிட்டயாவது கைமாத்தா வாங்கி கொடுத்துருவேன், சம்பளம் வாங்கணுன்னே கொடுத்து போடலாம். இங்கே என்ன அப்படியா இருக்குது? இங்கே யார்கிட்டன்னு போய் கேட்க வைக்கிறதுனே புரியல. என்னவா இருக்கும்? நம்ம ஆளு காலையிலேருந்து ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்பா தான் வெளியே போயிட்டாங்கல்ல, ஒரு ஃபோன் போட்டு பார்ப்போம். சொல்லுங்க. என்ன சொல்லுங்களா? நான் ஃபோன் பண்ணா அவ்வளோ சந்தோஷமா பேசுவேன். இப்போ என்ன வேண்டாம் வெறுப்பா விரக்தியா பேசுறேன்? இனிமேல் நான் உங்ககிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அப்ப என்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட மேடம் பேச போறீங்க? போங்க. எங்கிட்டாவது நின்று நீங்க கூப்பிடுறீங்கன்னு வந்து பேசுனா உங்க அம்மா வந்து எங்க வீட்டுல சண்டைக்கு வராங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏ லூசு, எங்க அம்மா எதுக்கு வாங்கிட்ட சண்டைக்கு வராங்க? போங்க. நேற்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜூஸ் குடிக்க வந்த இடத்துல உங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க போல இருக்கு. எங்கள் அம்மா நல்ல தண்ணி எடுக்க போன இடத்துல வச்சு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசுனாங்களாம்மா. எங்கள் அம்மா அழுதுகிட்டு தண்ணி கூட பிடிக்கல தெரியுமா? இதெல்லாம் அதுவும் இல்லாமல் குடத்தை வச்சு நேற்றெல்லாம் சரியான அடி எனக்கு. என்னப்பா சொல்ற? அடிச்சாங்களா? தப்பு செய்கிறது ஒருத்தன், தண்டனை அனுபவிக்கிறது ஒருத்தன்னு நீங்கள் கூப்பிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட யார் ஏச்சும் பேச்சு வாங்குறது, அம்மா கிட்ட யார் அடி வாங்குறது? இனிமேலாம் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் வேண்டாம். நான் வைக்கிறேன். எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதுப்பா எனக்கு. போங்க. எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்தாலே உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு தான் இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் வேண்டான்னு நீங்கள் தான் கேட்கவே இல்லை. வம்படியே ஒன்றை தான் கட்டுவேன் நீங்கள். இப்போ நான் டெய்லி பேச்சு வாங்க முடியுமா? எங்க அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. வர வர புத்தி மழுங்கி போய் கிடக்குது அவங்களுக்கு. ஊருக்கார பெரியவங்களே உங்கள் அம்மாவை பார்த்தா பயந்துக்குவாங்க. நான்லாம் ஏமாத்துறோம். எங்கள் அம்மா பாவம் இல்லையா? அத்தனை பேர் முன்னாடி வச்சு அசிங்கமாக பேசுனா எங்கள் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குமா இருக்காதா? சாரிப்பா, சாரி. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதுவும் நம்ம 2 பேரும் எங்க போகும்போது வரும்போது எங்க அம்மா எப்படிதான் பாக்குறாங்கன்னு தெரியல. மற்ற நேரம்லாம் நான் தோட்டத்திலே தான் இருக்கேன், அப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இங்க எங்கேயாவது போகலாம், உன்னை பார்க்கணும்னு நினைச்சாதான் இந்த மாதிரி. நீ சொல்ல வேண்டியதானே, நான் கலர் குடிக்க தான் போனேன், ஒன்னும் அவர்கிட்ட எல்லாம் பேசல வைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. அதை சொன்னாலே எங்கள் அம்மா நம்பவே இல்லை. அடி வச்சு சாத்தினதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன் நீங்கள் கூப்பிட்டீங்க அதான் போனேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திட்டுனுச்சு. இனிமேலாம் சும்மா போன் அடிக்காதீங்க, நான் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும்னு சொல்லாதீங்க. நான் வைக்கிறேன். ஹலோ உமா, பேச போன வைக்கிறேன். உமா ஷோ வச்சிட்டாளா? இதுக்கு முன்னாடி தான் நம்ம விரும்பினதில்லை, நம்ம எதுவும் பேசுனது கூட கிடையாது. இப்போதான் நம்ம வீட்லையும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி சந்தோஷமா இனிமேலாவது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசலாம் வைக்கலாம்னா அதுவும் பொறுக்கல எங்க அம்மாவுக்கு. ஷோ அண்ணே, அந்த சைட்ல எல்லாம் பாருங்க, ஜன்னல் கிட்ட சொட்டையா இருக்கு, நல்லா அடிச்சு விடுங்க. இப்பதாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதையும் தான் இன்னொரு கோட்டிங் அடிக்கணும். சரி பார்த்து நல்லா அடிங்க, சொட்டையா இருக்க கூடாது சொல்லிட்டேன். என்னடா வேலை பாக்குற நேரத்துல இங்கே வந்து நின்னுகிட்டு இருக்க? எல்லாரும் வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க, போய் வேலையை பாரு போ. ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு மனுஷனால பச்சை தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்க முடியல. எப்படிடா கொதிக்க டீ குடிக்கிற நீ? குளிர்காலத்துல தான் 10 டீ வேணும் 15 டீ வேணும்னு வாங்கி குடிக்குது. வெயில் காலத்துல எப்படிடா மனுஷனாடா நீ எல்லாம்? நான் எதுக்கிட்ட அந்த லப்பர் கிட்ட போய் கேட்கணும்? என்கிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, கிளம்பு. ஏண்டா அதான் சம்பளம் கொடுக்கறேன்ல, சம்பளம் கொடுக்கறதுல மிச்சத்தை வாங்கி வச்சு குடிக்க வேண்டியதானே? ஏண்டா 11 மணிக்கு தானே டீ வாங்கி கொடுத்தேன், 12 மணிக்குள்ள எப்போ உனக்கு இன்னொரு டீ வேணும்னு கேட்க முடியுது? அந்த கட்டை வெந்தாலும் சரி வேகாட்டியும் சரி தூக்கி வீசிட்டு அடுத்து இன்னொரு கட்டை இறக்கிடுவேன். கிளம்பு. நீ சாதாரண ஆளா இரு, இல்ல சாகசம் பண்ற ஆளா கூட இரு, மொத்தத்துல இங்க இருக்குன்னா நீ வேலை பாரு.
மாட்டிக்கிறாங்க. தம்பி சொல்லுங்கண்ணே, என்ன இங்க மேல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இல்லைங்கப்பா, ஊர்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னங்க, என்னாச்சு? இல்லைங்க, ஊர்ல லோன் வாங்கியிருந்தோம். அந்த லோன் காசு கட்ட சொல்லி வந்து கேட்டாங்களாமா. அம்மா கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லைங்களாம். அதான் காசு போட்டு விட சொன்னாங்க. எனக்கு யார்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு தெரியல. அங்கே எங்கள் ஊராக இருந்துச்சுன்னா அங்கே யார்கிட்ட வேணாலும் கேட்டு வாங்கி அடுத்த நாளே சம்பளத்தில் கொடுத்து விடுவேன். இன்னைக்கு யார்கிட்டன்னு போய் வாங்குறது வைக்கிறதுன்னு தெரியல. அதான் 3 நாள் சம்பள காசு இருக்குல்ல, ஒரு 2 நாள் சம்பள காசு மட்டும் கொடுத்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட போதும், நாங்கள் போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் சம்பளத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. ஏன்னா அது 7200 சம்பளம் கொடுத்தோம்ல, அதில் என்ன பண்ணீங்க? பஸ்ஸுக்கு 200 போக மீதி 7000 ரூபா இருந்துச்சுங்கப்பா. அப்புறம் வண்டி கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சுங்க, அது கொஞ்சம் சர்வீஸில் பண்ணி அங்கேயே கிடந்துச்சு செட்டிலேயே. அதை போய் மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் தங்கச்செல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி எல்லாம் செலவாகி போச்சுங்கப்பா. ஓ அப்படிங்களா, சரி. எந்த நம்பருக்கு மாற்றி விடணுங்க? கையில் கொடுக்கட்டுமா இல்லை நீங்கள் ஃபோனில் மாற்றிக்கிறீங்களா? ஃபோன்லேருந்தே மாற்றி விடுங்கப்பா. நம்பர் சொல்கிறேன். எனக்கு கையிலலாம் மாற்றினேன், எங்கிட்ட போய் மாற்றுறதுன்னு தெரியாது. சரி, நம்பர் கொடுங்க, நான் மாற்றி விட்றேன். சரிங்கப்பா. பாத்தியா, இன்ன வரைக்கும் நான் டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா காசு கேட்டேன், இல்லவே இல்லைன்னு சாதிச்சான். இப்ப அவருக்கு மட்டும் 2000 ரூபாய் சொல்லையா மாத்தி விடுறத? இருக்கட்டும். நாளைக்கு நம்மளும் கேட்போம், மாத்தி விடாம மட்டும் இருக்கட்டும்.